நமக்கு கடல்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? அதனுடைய அலைகளும், ஆர்ப்பரிச்சு குதிக்கிற அந்த அலையோட சத்தங்களும், நம்ம சில நேரம் நம்மளை பயமுறுத்துற மாதிரி அளவுக்கு வர அலைகளும், இதெல்லாம் தானே ஞாபகம் வரும். ஆனா இந்த அலைகளும் இந்த மாதிரியான ஆர்ப்பரிப்பும் கடலோட ஜஸ்ட் ஒரு 10% தான். ஆனா மீதி 90% அந்த அலைகளுக்கு அடியில் இருக்கிற ஆழ்கடல் தான். அதுதான் மிகப்பெரிய உலகமா இருக்கும். அதுல கோடிக்கணக்கான உயிரினங்கள் சந்தோஷமா சுதந்திரமா வாழ்ற ஒரு தனி உலகமாவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கடல் வேறுபாடு ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய வெளிப்புற மனது, நம்ம சந்திக்கிற விஷயங்கள், நம்ம கிட்ட பேசுறவங்க, நாம பார்க்குற சோசியல் மீடியா, டிவி, நியூஸ், இது எல்லாமே மேல் மனதில் இருக்கிற மேலோட்டமான விஷயங்கள் தான். ஆனா நீங்க கூர்ந்து ஆழ் மனதுக்குள்ள நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய அமைதி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது கடலோட ஆழம் மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லையற்ற சக்திகளின் ஆச்சரியத்தை உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். உங்க கவனத்தை ஆழமா வச்சிருக்கீங்களா, மேலோட்டமா தான் வச்சிருக்கீங்களான்னு 2 நிமிடம் செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதில் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.